வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 இன் 1, அதாவது ஒரே மாவில் ஒரே ப்ரிப்ரேஷனில் கேழ்வரகு மாவை வச்சு அடையும் கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இல்லை நான் தனித்தனி ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணலாம். சரி வாங்க, டக்குன்னு நம்ம எப்படி செய்கிறது ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அதே ஒரு கிளாஸில் எந்த கிளாஸில் எடுத்தீங்களோ அதே ஒரு கிளாஸில் ராகி மாவு எடுத்துருக்கோங்க. ஸோ இது வறுத்த மாவாக இருக்கலாம், வறுக்காத மாவாகவும் இருக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம தண்ணி நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் போட்டு இந்த மாவையும் அதில் சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இல்லை நீங்கள் மூடி வைக்காமலும் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு பொறுக்க உங்களுக்கு கை ஓகே அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இதை இது கூட வாசனைக்கு அடைக்கும் சரி, நம்ம இந்த கொழுக்கட்டைக்கும் சரி, ஏலக்காய் பொடி சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே கடையிலே கிடைக்கும் துருவின தேங்காய் பூ. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் உடச்சி நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மூடில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொல பொலன்னு வந்துடும். அதையுமே சேர்த்துட்டோம். நான் ஒரு மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. கூட குறைய அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து வெல்லமே 2 க்யூப் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் மாவுக்கு 2 க்யூப் போதுமானது. உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு இது போதுமானது, ஸ்வீட் அந்தளவுக்கு வேணான்னு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்தாச்சு. ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பும் போடணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு பாலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாலை அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேன், அதாவது தோசைக்கல்லை ரெடி பண்ணி வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக ஹீட்டான பிறகு ஆயில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த திரட்டின பாலை எடுத்து அது மேலே வச்சு கையால் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டாலே அழகான ஒரு அடை உங்களுக்கு வந்துடுங்க. சூப்பர் டேஸ்ட் இருக்கும். பசங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகி அடையை செஞ்சு கொடுங்கங்க. சரி எனக்கு ஆயிலே வேண்டாம், ஆயில் இல்லாமல் நான் பாயில்டாக சாப்பிட்ணும், பாயில் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்தது நம்ம கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கோங்க. ஸோ சேம் ப்ரிப்ரேஷன். ஸோ இதையே வச்சு நீங்கள் பண்ணலாம். ஒன்லி திங் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா 2 மாவுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ ஏன் நம்ம இப்படி மாவை வேக வச்சு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த கொழுக்கட்டையில் அதாவது கொழுக்கட்டை மாவில் எல்லாத்தையும் போட்டு பிசையும் போது கொஞ்சம் அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதை செய்கிறவங்க ராகி தோசை ஊற்றுறவங்களுக்கும் இந்த அடை செய்கிறவங்களுக்கும் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி வெள்ளையாக அதே மாதிரி மாவு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறோம். இது வேக வச்சும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ அடையை நம்ம தட்டிட்டோம், அதை திருப்பி விட்டு கொஞ்சம் ஆயிலை போட்டு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அடை ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அடுத்த அதே மாவில் நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸோ எதையுமே சேர்க்கலை. ஏன்னா இது ஒன்லி திங் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம். மாவு ஒரு கிளாஸ் மாவுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி அதை மட்டுமே சேர்க்கணும். ஸோ உங்களுக்கு அப்படி கூட கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் சுடு தண்ணி தெளிச்சியும் நீங்கள் பிசைஞ்சி திக்காக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இட்லி தட்டில் தான் நம்ம இன்றைக்கி வேக வைக்க போகிறோங்க. அதில் கொஞ்சம் ஆயிலை போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு தடவி விட்டுட்டு ஸோ கொஞ்சம் மாவு கையில் எடுத்து இந்த விரல்களால் உள்ளங்கையோடு சேர்த்து பிடிச்சி இப்படி வச்சோன்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த ஷேப்பில் போட்டுக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப் போதும், இல்லை குட்டி ரவுண்ட் ஷேப் போதும் பசங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஈடு நம்ம போட்டு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிட்ருக்கோம். அடுத்த ஈடும், அதாவது அடுத்த செட்டும் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போட்டு ஒரு 4 தட்டு இட்லி தட்டில் இந்த கொழுக்கட்டையை வச்சுட்டோங்க. இது குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி மாவு வேக வச்சுருக்கோம். ஒரு 7 மினிட்ஸ்லேயே நம்ம நல்லா குக் ஆகிடும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா சுட ஈவினிங் ஸ்நாக்ஸில் நல்லா கமன்னு ஏலக்காய் வாசத்தோட சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் தான் நம்ம பார்த்துருக்கோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒமிட் பண்ணாதீங்க.
ஸோ நல்ல ஹெல்த்தி முன்ன சொன்ன மாதிரி இந்த அடை இந்த மாதிரி ராகி அடை இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்றாங்க அப்படின்றவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 விதமாக வச்சு கொடுக்கலாம். ஒரு கொழுக்கட்டையும் வச்சு கொடுக்கும்போது அவங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள எல்லா பெரியவங்களுமே எல்லா மக்களுமே நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்காக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க, இதே ப்ரிப்ரேஷன் தாங்க. இது வந்து நம்ம ஸ்வீட் அடையும் ஸ்வீட் கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கோம். இதே ப்ரொசீஜரில் இதே மாவில் நீங்கள் வந்து கார அடையும் கார கொழுக்கட்டையுமே பண்ணலாம். ஸோ அப்படியே காரம் சேர்த்துக்கணும், அவ்வளோதாங்க. காரம் இட் மீன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக நீங்கள் வந்து பச்சை மிளகா, தேங்காய் பூ, கொஞ்சம் வெங்காயம், ஜீரகம் இதெல்லாம் வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாம் கூட வறுத்து அதில் ஆட் பண்ணி இதே மாதிரி பிடிச்சி வேக வச்சியும் சாப்பிட்லாம், அடையுமாவும் தட்டியும் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இல்லை நான் வேறு முறையில் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இல்லை மோதகம் மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணி தேங்காய் ஜாங்கிரி வச்சு அப்படியும் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றவங்களும் நீங்கள் சேனலுக்கு வந்து எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.